பள்ளி மாணவர் கொடூர கொலை. கஞ்சா கும்பலை தட்டி கேட்டதுதான் கொலைக்கு காரணமா? போராடும் உறவினர்கள். நடந்தது என்ன? திருவொற்றியூரில் மாணவர்களிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக +2 மாணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மீது தாக்குதல் நடத்திய மாணவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவொற்றியூர் அரசு பள்ளி +2 மாணவர் தனுஷ் என்பவர் அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்களால் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த +2 மாணவரான தனுஷ் விம்கோ நகர் பகுதியில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். வழக்கம் போல பள்ளி முடிந்து நண்பர்களுடன் வெளியே வந்த அவர் அருகே உள்ள அஜாக்ஸ் பேருந்து நிலையத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷை அடித்து இழுத்து சென்றது. பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள காலி மைதானத்தில் வைத்து அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றது. மாணவரின் கழுத்தை காலாலேயே மிதித்துள்ளனர். இந்த தாக்குதலில் நிலை குலைந்த மாணவர் பேச்சு மூச்சின்றி மயங்கியுள்ளார். தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். வண்ணாரப்பேட்டை துணை கமிஷனர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். பள்ளியில் +1 படிக்கும் மாணவர் ஒருவருக்கும் உயிரிழந்த மாணவர் தனுஷின் நண்பருக்கும் இடையே பள்ளியில் யார் சீனியர் என்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது என்றும் ஆசிரியர்கள் இருவரையும் அழைத்து கண்டித்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் தம்முடன் அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 20 பேருடன் தனுஷின் நண்பரை தாக்க திட்டமிட்டு அவருக்காக பள்ளியின் வெளியே காத்திருந்துள்ளனர். ஆனால் சம்பந்தப்பட்ட மாணவர் அன்றைய தினம் பள்ளிக்கு வரவில்லை. அவரின் நெருங்கிய நண்பரான தனுஷ் வெளியே வந்தபோது அவரை இழுத்து சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் அவர் உயிரிழந்துள்ளார். தலைமறைவாக உள்ள +1 மாணவர், அவருடன் சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் உள்ளிட்ட 20 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு கொலை செய்யப்பட்ட மாணவர் தனுஷ் பள்ளியில் சில மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதை தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தான் அவர் கொலை செய்யப்பட்டதாக மாணவரின் உறவினர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். பள்ளி அருகே கஞ்சா விற்பனை படு ஜோராக நடப்பதாகவும் கூறப்படுகிறது. பள்ளி அருகே நடைபெறுவதாக கூறப்படும் கஞ்சா விற்பனைக்கும் மாணவன் கொலைக்கும் தொடர்புள்ளதா? மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்ன? இந்த விவகாரத்தில் மேலும் எத்தனை பேர் தொடர்புடையவர்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் திருவொற்றியூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் அடித்தே கொலை செய்யப்பட்டதுடன் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகளும் சேர்ந்து பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. சென்னை மாநகர காவல் ஆணையர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு பள்ளி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.